வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கேன்வாஸ் இல்லாமல் பைப்பிங் இல்லாமல் பிகினர்ஸ்க்காகவும் ரொம்ப அவசரமாக டிசைன் தைக்கிறதுக்காகவும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, பேக் சைடு உயரம் 15 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து 10 இன்ச்சு நெக்கோட உயரம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உயரம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது சுற்றளவு 10.5 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டாக மடித்து 2 பக்கம் பாவற மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. இப்போ தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி அழுத்தி கோடு போட்டுக்குங்க. இது ஒன் சைடு வந்து நம்ம அப்படியே வளைச்சி ரவுண்டாக கொண்டு வந்து வளைச்சி விட்டுடலாம். ஒரு சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக போடுங்க. ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டையாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்கோட உயரத்தையும் அகலத்தையும் 2.25 வச்சுக்கோங்க. ஒல்லியாக இருந்தால் அகலத்தை உயரம் வந்து 9 இன்ச்சு இல்லை 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டையாக இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்த நெக்கோட அளவு என்னவோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்பிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து பைப்பிங் வைக்க பயப்படுறீங்க, அவங்களுக்கான டிசைன் தான் இது. ரெண்டாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்போ வந்து டக்குன்னு இதை பண்ணி கொடுத்துடலாம். ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் இது பண்ணி முடிக்கிறதுக்கு. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம் அந்த வளைவுக்கு மட்டும். இப்போ திருப்பி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ எட்ஜிலே தையல் போடுங்க. லைனிங் கிளாத்து வெளில வந்துடக்கூடாது. இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே ரிட்டன் போயிருங்க. போயிட்டு நீங்கள் வந்து கழுத்தை சுற்றி அதாவது ஆம்கொல்லு ஷோல்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் தையலில் போடுவீங்களாலும் சரி, இல்லை லைனிங் ஓடு தையல் போட்டிங்கனாலும் சரி. நான் இன்றைக்கி வந்து தையலில் போட்டு காமிக்க போகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் என்ன ஓடு தையல் போடுறீங்க, மிஷினில் அடித்து காமிக்க மாட்டிங்களான்னு கேட்குறீங்க. இன்றைக்கி நான் மிஷினில் தான் அடிக்கிறேன். மிஷினில் அடிக்கும் போது நம்ம நல்லா கரெக்டாக இழுத்து விட்டுட்டு நம்ம தைக்கணும். அது காட்டன் ப்ளவுஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக வரும், பூனம் ப்ளவுஸ்க்கெலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ கீழே வந்து பட்டி அடிச்சிடலாம். பட்டி அடிக்கிறதுக்கு நம்ம அப்படியேவும் மடிச்சடிக்கலாம். இங்கே கீழே ஒரு தையல் போட்டுட்டு மடிச்சிங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அளவு வந்து மாறாது. இப்போ அடையாளப்படுத்தினதில் அப்படியே நம்ம மடித்து தைச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. மடிக்கிற அளவு வந்து ஒரே அளவாக இருக்கணும். டாட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு டாட் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம லேஸ் அடிக்க போகிறோம். இது வந்து 1/4 இன்ச் அளவு தான் லேஸு. இது நல்லா வளைச்சி கொடுக்கும். இது ரோலாக தான் வாங்கியிருக்கேன். அதாவது அந்த எட்ஜில் இருக்கிறது வந்து நமக்கு அந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு தெரியக்கூடாது. துணி நம்ம பைப்பிங் மாதிரி நல்லா ஓரத்துலேயே வச்சு அழகாக தைச்சிட்டு வாங்க.
நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா பைப்பிங் மாதிரி தெரியணும். அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். கொஞ்சம் கிளாத் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள், கொஞ்சம் லேஸ் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு தையல் போதுமானது, ஏன்னா வந்து சன்ன லேஸ் தான், அதனால் ஒரு தையல் போதும். இப்போ அதிலிருந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு தைங்க. நான் 2 லைன் கொடுக்குறேன், நீங்கள் 3 கூட கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி காசு சேர்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த டிசைன்லாம் பண்ணால் லேஸு நாட்டு எல்லாத்துக்கும் ஒரு 500ரூபா தையக்கூலி மட்டுமே வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 400ரூபா கேட்கலாம். இப்போ ரெண்டும் நம்ம வந்து கொஞ்சம் விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம அடுத்த டிசைன் பண்ணும்போது அது உள்ளர போயிடும். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2 லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து சதுர பீஸ் எடுத்திருக்கேன். அகலமும் 2 இன்ச்சு, உயரமும் 2 இன்ச்சு, ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒயிட் கலரில். உங்கள் ப்ளவுஸோட சாரியோட காம்பினேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் எடுத்துக்கோங்க. இந்த முக்கோண பீஸ் வந்து ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கழுத்து பக்கம் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் வந்து இந்த டிசைன் தான் பண்ணி பழகணும். இதுதான் வந்து இந்த முக்கோண பீஸ் தான் வந்து அவங்களுக்கு ஈஸியாக வரும். ரவுண்ட் நெக்கு, பா நெக்கு, இந்த மாதிரி ஸ்டார் நெக்கு அதுக்கெல்லாம் வச்சு பழகுனாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். டிசைனு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அதாவது நம்ம மடிப்பை அந்த மடித்து பழக ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்கும். ஒன்று பண்ணி முடிச்சிட்டாவே அதுக்கப்புறமா தானாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ கீழே ஸ்ட்ரைட்டாக நெட்டுக்கவே கொடுத்துடலாம். இதை வந்து இந்த லேஸோட பிசுறு வந்து உள்ளே போயிடும். கீழே வந்து கொஞ்சம் பாதி வரைக்கும் தான் வரும். இப்போ அடுத்து வந்து நம்ம வச்சுட்டு வரலாம். அந்த தையல் மேலேயே வச்சு தையல் போடுங்க. இப்போ அடியில் இருக்க பிசுறு மறைஞ்சிடும். கரெக்டாக தையல் மேலேயே தையல் போடுங்க. இந்த மாதிரி அளவு வச்சு பார்த்து கட் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஒன்று சொன்ன மாதிரியே அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு டிசைன் பண்ண போகிறோம். இது முடிச்சுட்டு நம்ம பண்ணலாம். சப்போஸ் அது பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டம் அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீன் கலரில் வந்து நம்ம பட்டையை அடித்து கூட நம்ம மேலே அந்த பிசுறு தெரியாமல் வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா லேஸு ஒயிட் கலர் லேஸ் வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கு மேலே க்ரீன் கலரில் பாசி இல்லைன்னா பட்டனு அந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப அந்த நடுவில் அந்த இடையில நமக்கு பண்ணி கொடுத்தாலும் அதுவும் அழகாக தான் இருக்கும். இப்போ கீழே வரைக்கும் நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து இந்த க்ரீன் கலரில் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணிக்கலாம் நடுவில் டிசைன் கொடுக்கறதுக்கு. ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கட் பண்ணியாச்சு. இப்போ முக்கோணமாக மடித்து அதே 2ஆக மடித்து தையல் போடுங்க. இது உள்ளே தள்ளி போயிடுச்சு நான் தைக்கிறது, ஏன்னா நான் அது கவனிக்கல. ஃபஸ்ட்டு இது மட்டும் தெரிகிற மாதிரி வச்சனால கவனிக்கல. அடுத்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்.
இது சப்போஸ் 2ஆக மடிக்க வரல அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து முக்கோணமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2ஆக மடித்து தையல் போடுங்க. அவ்வளோதான். இப்போ போட்டாச்சு. இப்போ நடுவில் இருக்க பிசுறு மறையிறதுக்கு இந்த இதை அப்படியே சென்டராக அப்படி மடித்து கொடுத்தீங்கன்னா ஒரு சதுர ஷேப் மாதிரி வந்துடும். அது நடுவுலே தையல் போட்டு வரலாம். இது பிசுறுலாம் வந்து உள்ளார போயிடும், நமக்கு எதுவும் தெரியாது. இப்போ இது விரித்து விட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் வரும், அந்த மாதிரியும் பண்ணலாம். இதோட நாட்டு டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும், அதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய ஊசி வச்சு இறுக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டே அப்படியே நடுவில் தைச்சிட்டு வாங்க. இப்போ கீழே வரைக்கும் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இதுக்கு நாட்டு அடிச்சிடலாம். டாட் பிடிச்சிட்டு நாட்டு தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக அந்த டிசைன் முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு வந்து இந்த ஸ்கொயர் மாதிரி நம்ம அந்த ஒன் சைடு நெக்கை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த 3 பீஸ் ரெடி பண்ணி நம்ம அதுக்கு வச்சு தைச்சிடலாம். அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா இந்த கார்னர் வந்து சிலருக்கு வந்து ஆழமாக இருக்க மாதிரி யோசிப்பாங்க. இந்த மாதிரி வச்சுட்டோன்னா வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப லோவாக அந்த தெரிகிற அந்த இறக்கம் வந்து கம்மியாயிரும் உங்களுக்கு. ரெண்டாவது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அகலம் 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். முக்கோணமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த லேஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு மேலே ஏற்றி ஒரு தையல் போடுங்க. இப்போ அதுக்கடுத்து 1/4 இன்ச்சு விட்டு தையல் போடுங்க. அதுக்கடுத்து 1/4 இன்ச்சு விட்டு தையல் போடுங்க. இப்போ 3 லைன் போட்டாச்சு. இப்போ சென்டரில் சில்வர் கலர் நாட்டு வச்சு நம்ம அடிச்சிடலாம். இப்போ தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்ருங்க. இப்போ திருப்பி பார்க்கலாம். இப்போ 2 இதுக்கு அடித்தாச்சு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து நம்ம பாசி அடிச்சிடலாம். நாட்டு வந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி தச்சு விட்ருங்க. இப்போ முடிஞ்சு நடுவில் வந்து நான் பெரிய பெரிய பாசி ஒயிட் கலர் கொடுக்குறேன்.
நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்க அதுக்கு ஒயிட் கலரு இல்லை கோல்டன் கலரு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வந்து பாசி வந்து 10 ரூபா தான். இப்போ முடிச்சாச்சு. இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து ஒன்று சைடாக எவ்வளோ அழகாக இருக்குது டிசைனு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எப்படி டிசைன் பண்ணணுன்றது சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. கண்டிப்பாக சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்து அசத்துங்க. இது வந்து கலர் கான்ட்ராஸ்ட்டாக ரொம்பவே அழகாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.